أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. وأشرقت الأرض بنور ربها ووضع الكتاب وجيء بالنبيين والشهداء وقضي بينهم بالحق وهم لا يظلمون. ووفيت كل نفس ما عملت وهو أعلم بما يفعلون. وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين. قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين. وترى الملائكة حافين
أولي العرش يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. நிறைவான அருளன்பின் இறையேகன் திருப்பெயரால் ஆரம்பம் செய்வோமாக. பின்னர் அனைத்திற்கும் தாயகம் அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அமுதமொழி ஸலவாத் ஓதி தொடர்வோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அன்னவர்கள் மீதும் அவர்கள் தம் கிளையார்கள் தோழமார்கள் அன்னாரின் நடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த பெரியார்கள் இப்பூ உலகிலே உண்டான முஅ்மினான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த இறையல்லத்திலே குளிமிருக்கக்கூடிய மணமகன் உள்ளிட்ட நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினியவர்களே, இன்று ஹிஜ்ரி 1447 ஜமாத்துல் அவ்வல் பிறை 11/11/2025 சனிக்கிழமை காலை 10 மணி. திருமறை நெறி நின்றும் அந்நிகாஹ் மின் சுன்னதி, திருமணம் எனது வழிமுறை என்ற அறிவினாதவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய வழி சென்றும் இறைவந்த அவனது இல்லத்திலே நடைபெறுகின்ற புலவரப்பா குடும்பத்தார்களின் இனிய திருமண நிகழ்வு இறை அருளால் இதோ தொடங்குகிறது. ஆரம்பமாக இறைமறை ஓதி துவக்க வருகிறார் அன்பு இளவல் ஜனாப் இப்ராஹிம் ஃபைசல் அவர்களின் அன்பு மகனார் அப்துல் ரஷீத் அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاشعا وهو حسير. ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير. صدق الله العظيم.
தேனினும் இனிய குரலிலே திவ்ய திருமறை தந்த அன்பு இளவல் அவர்களுக்கு மணமக்கள் வீட்டாரின் சார்பான நன்றி. தொடர்வது வரவேற்பு. இந்த இனிய திருமண விழாவிலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதற்காக வருகை புரிந்துள்ள அருமையான பெருமக்களை இதயம் நிறைந்த அன்பால் வரவேற்க வருகிறார் ஜனாப் இப்ராஹிம் ஃபைசல் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அனைத்து புகழும் அந்த ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அன்பாளன் அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் இன்று நடைபெற இருக்கின்ற TMS ரஜப் சிராஜுதீன் MS முகுதும் நெய்னா அவர்களின் இல்ல திருமணத்திற்கு எங்களின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் உள்ளூர் சொந்தங்களையும், கேரள மாநிலம் கோழிக்கோடு, கொல்லம், திருப்பூர் மற்றும் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கும் உறவினர்களையும், தேனி மாவட்டம் திருப்பூர், கீழக்கரை மற்றும் கர்நாடக மாநிலம் கூர்க், குடகு நகரிலிருந்து வருகை தந்திருக்கும் சகோதரர்களையும் அவர்களின் குடும்பத்தார்களையும் மற்றும் தொழில் நண்பர்களையும், திருமண நிகழ்வை அழகுற நடத்தித்தர வந்திருக்கும் ஆலி பெருந்தகை அவர்களையும், பல்வேறு சமூக பணிகளுக்கு மத்தியிலும் எங்களின் அன்பான அழைப்பை ஏற்று மணமக்களை வாழ்த்த வருகை தந்திருக்கும் தேனி மாவட்ட SDPI தலைவர் அபூபக்கர் சித்திக் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட SDPI கட்சி தலைவர் அஸ்ரஃப் அலி ஃபைசி மற்றும் SDPI நிர்வாகிகள் அனைவரையும் புலவரப்பா குடும்பத்தினர் சார்பாக வருக வருக என அகங்குளிர வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். மர்ஹபன் அஹ்லன் வசஹலா, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்வில் தொடர்வது வாழ்த்துரை. திண்டுக்கல் தாருல் உலூம் யூசுஃபியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர், நமது காயில் மண்ணின் மைந்தர் மர்ஹூம் ஜனாப் சையீத் இப்ராஹிம் ஆலிம் அவர்களின் அன்பு பேரர் அல்-ஹாஃபில் மௌலானா மௌலவி MA முகமது ஜாஃபிர் யூசுஃபியா ஆலிம் அவர்களை வாழ்த்துரை வழங்கிட அன்போடு அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولهن مثل الذي عليهن بالمعروف وللرجال عليهن درجة والله عزيز حكيم. وقال النبي صلى الله عليه وسلم: أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وخيارهم خيارهم لنسائهم أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக.
நபிகள் திருமேனி ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் மனைவி மக்களின் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன்கள் தாபிஈன்கள் மீதும் கண்ணியத்திற்குரிய இமாம்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கண்ணியமான நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அறிஞர் பெருமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, எங்களுடைய இல்ல திருமணம், எங்களின் பிள்ளைகளின் திருமணம், இந்த திருமணத்திற்கு சிறப்பித்து தரும் பொருட்டு எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற அன்பர்களே, நண்பர்களே, மாணவ கண்மணிகளே, உள்ளூரிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் அயல் நாடுகளிலிருந்தும் வருகை தந்திருக்கிற பெரியார்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக உங்களை வருக வருக என்று வரவேற்று என்னுடைய இந்த வாழ்த்துரையை நான் துவங்குகிறேன். அருமையான பெருமக்களே, திருமணம் அழகான ஒரு நறுமணம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கமழக்கூடிய நறுமணம். யாரும் இதை விட்டும் விலகி செல்ல முடியாது, விலகி செல்லக்கூடாது. ஒவ்வொரு நேரம் வரும், அந்த நேரத்தில் கண்டிப்பாக திருமண அந்த நறுமணத்தை, அந்த ருசியை அனுபவித்துதான் செல்ல வேண்டும். இது இறை கட்டளை, நபிகளாரினுடைய நன்னெறி, அவர்கள் வகுத்து தந்த கட்டளை. அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டுவார்கள். மஸ்தஃபாதல் முஃமினு பஅத தக்வல்லாஹ் கைரன் லஹு மின் ஜௌஜத்தின் ஸாலிஹா என்று சொல்வார்கள். அவு கமா கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறை அச்சம் இதற்கு பிறகு நபிகள் அழகா சொல்லி காட்டுவாங்க. இரையச்சம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஆழமாக பதிய வேண்டிய ஒன்று. இது நம் கையில் இருக்கிறது. அல்லாஹ் பிரத்யேகமாக வழங்கிவிட்டால் எந்த நேரத்திலும் யாரையும் அசைக்க முடியாத அளவுக்கு இரையச்சத்தினுடைய வாழ்வு, ஹராம் ஹலாலை பேணுகின்ற வாழ்வு, இது ஒருவனுக்கு கிடைத்து விட வேண்டும். அது மாபெரும் பாக்கியம். இறைவனிடத்திலிருந்து வழங்கப்படுகிற ஒரு மூமினுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் இரையச்சம். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். பஅத தக்வல்லாஹ், இந்த இரையச்சம் மிகப்பெரியது. அதற்கு பிறகு சொன்னார்கள், அதற்கு பிறகு உள்ள இடம் எது? இரையச்சத்திற்கு பிறகு ஒரு மூமின் தன் வாழ்விலே மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதுவது, அவனுக்கு கிடைக்க வல்லது சாலிஹான மனைவியை தவிர வேற எதுவும் இல்லை. சாலிஹான மனைவியை விட இரையச்சத்திற்கு பிறகு ஒரு மூமின் நற்பாக்கியமாக பெறக்கூடியது வேற எதுவும் இருக்க முடியாது என்றார்கள் நபிகள் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, மனம் முடித்தவர்கள் இருக்கிறார்கள், மனம் முடித்து வைத்தவர்கள் இருக்கிறார்கள்,
மணமுடிக்க போகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், மணமுடித்துக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் இரையச்சம். அது நம்ம கையில இருக்கிறது. அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய நபிகள் நாயகம் பொன்மொழியாக சொல்லி காட்டினார்கள், வாழ்வின் லட்சியமாக நமக்கு வழங்கி காட்டினார்கள். ஜௌஜத்தின் சாலிஹா, ஒரு சாலிஹான மனைவி கிடைப்பது. அருமையான பெருமக்களே, சாலிஹான மனைவி கிடைத்து விட்டால் உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியம். அதற்கு நிகர் எதுவும் இல்லை. அதற்கு நிகர் ஒண்ணு அதற்கு மேலதான் இருக்கிறது, அதான் இரையச்சம். எனவே நம்முடைய வாழ்விலே 2 கிடைத்து விட வேண்டும். இரையச்சம் அது நம்ம கையில இருக்கிறது. அந்த இரையச்சம் இல்லாம நமக்கு பிறகு ஜௌஜத்துன் சாலிஹா கிடைச்சு பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி தக்வா நமக்கு கிடைத்து விடுகிறது. ஜௌஜத்துன் சாலிஹா கிடைக்கல என்றாலும் கூட வாழ்க்கையில பல பிரச்சனை தான். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. இந்த 2ம் மிகப்பெரிய முக்கியமான பொக்கிஷமாக இருக்கிறது. அருமையான பெருமக்களே, அபூபக்கர் இப்னு அரபி அல் மாலிகி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்டார், அன அபஅசு அன் ஜௌஜத்தின் சாலிஹா லா வலம் அஜித். அப்படி சொன்னார், நான் சாலிஹான மனைவியை நான் வளைபோட்டு தேடுகிறேன், நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறார். ஒருவர் வந்து கேட்கிறார். அப்பொழுது அழகாக சொன்னார்கள், அஸ்ஸௌஜத்து சாலிஹா, சாலிஹான ஒரு பெண், சாலிஹான மனைவி என்பவள் லா தஅதி பிஸ்ஸயிக் சொன்னார்கள், உன் முயற்சினாலெல்லாம் கிடைக்காது, தேட வேண்டியதுதான். ஆனால் உன் முயற்சியின் அடிப்படையில் கிடைத்துவிடும் என்று நினைத்து விடாதே. லா தஅதி பிஸ்ஸயிக் சொன்னார்கள். ஃபஹிய ரிஸ்கும் மினல்லாஹ், அதுவும் அல்லாஹ்வுடைய ரிஸ்கில் ஒன்று. அல்லாஹ் பிரத்யேகமாக வழங்கக்கூடிய ரிஸ்கில் ஒன்று. நாம் சாப்பிடுறதுக்கு பேர் தான் ரிஸ்க் அல்ல. அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடிய அத்துணை பொக்கிஷங்களும் கொடைகளும் பரிசுகளும் இது எல்லாம் ரிஸ்க் தான். இது அல்லாஹ்வுடைய ரிஸ்க். யுசாகோ லிமையத்தகி ரப்பஹு சொன்னார்கள். அல்லாஹ் அந்த ரிஸ்கை இழுத்து கொண்டு வந்து கொடுப்பான். அதாவது இழுத்து கொண்டு வந்து கொடுக்கப்படும். அந்த ரிஸ்க் யாருக்கு தெரியுமா? தன் ரப்பை அஞ்சி நடக்கக்கூடிய அந்த நல்ல மனிதனுக்கு தான் அந்த ஜௌஜத்தின் சாலிஹா அல்லாஹ் வழங்குவான் என்பதாக அபூபக்கர் இப்னு அரபி அல் மாலிகி ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, அழகான ஒரு தருணம், திருமண தருணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மனைவிமார்களோடு வாழ்ந்து சீரும் சிறப்புமாக இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி தந்தார்கள். அப்பேற்பட்ட வழிமுறையை நாம் எதிர்கொண்டுதான் நாமளும் திருமணம் முடிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் திருமணம் முடித்து வைக்கிறோம். நீங்கள் எல்லாம் நல்ல துஆ செய்யுங்கள். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு சீரும் சிறப்புமாக அமைய வேண்டும். கண்ணியமான வாழ்வு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். நல்லொழுக்கமுள்ள பெண், நல்லொழுக்கமுள்ள ஆண், இந்த ரெண்டும் சேர வேண்டும். வெறும் நல்லொழுக்கமுள்ள பெண்ணு மட்டும் இருந்தா போதாது, நல்லொழுக்கமுள்ள மகனாகவும் அதாவது மகனாகவும் இருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளை புடம் போட்ட தங்கம் சொல்லுவாங்க. அவங்களுடைய குடும்பம், எங்களுடைய குடும்பம், அதுவும் குறிப்பாக எங்களுடைய பெருமா ஹசீனா பெருமா நாங்க அழைப்போம். இன்று கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. அவர்கள் வார்த்தெடுத்த தங்கங்கள் இவங்கெல்லாம். நான் ஒண்ணு எப்பொழுதுமே அவங்க குடும்பத்துல ரொம்ப என் மேல ரொம்ப முஹப்பத்தா இருப்பாங்க. எப்ப போனாலும் கண்ணியத்தோடு உரையாடுவாங்க.
எந்த நேரம் பார்த்தாலும் முசல்லாவில் தான் இருப்பாங்க. அந்த காலத்து தாய்மார்கள்லாம் பார்க்கலாம், எப்போ பார்த்தாலும் முசல்லாவில் தான் இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக மகரிப் பிறகு போனால், நம்மளாம் சின்ன பிள்ளையில பார்த்துருக்குறோம், மகரீபில் முசல்லாவில் இருந்தால் இஷா தொழுது போட்டு தான் மற்ற வேலையை பார்ப்போம். அதே முசல்லாவில் இருந்து நம்ம தாய்மார்களையும் பார்த்துருக்கோம், அப்படித்தான் இருந்தாங்க. இன்று அப்படிலாம் பார்க்க முடியறதில்லை. டெக்னாலஜி வளர்ச்சி ஆகிப்போச்சு, எல்லாமே என்ன செய்யறது. அப்போ எங்க ஹசீனா பெருமா எனக்கு எப்பொழுதுமே நம்முடைய ஊரில் ஒரு பழக்கம் இருக்கு, எனக்கு அது பிடிக்காத பழக்கம். என்னன்னு சொன்னால், நம்ம ஊரில் எத்தனையோ நல்ல கலாச்சாரங்கள் இருக்கு, ஆனால் வாப்போ என்று தாயை அழைக்கிற தன்மை இருக்கு பத்தில நம்ம ஊர்ல இருக்கு. இன்னும் கொச்சையா சொல்ல போறோம்னு சொன்னா, வாடி போடின்னு சொல்லக்கூடிய தன்மை கூட நம்ம ஊர்ல இருக்குதா இல்லைங்களா? நம்முடைய தாயை, இது வெளியூர்ல எல்லாம் அப்படி பேச முடியாது, ரொம்ப நம்மளை சாட ஆரம்பிச்சுடுவாங்க. பெத்த தாயை வாடி போடின்னு சொல்றதா, வாப்போன்னு கூட சொல்றது இல்லை அவங்களாம். அருமையான பெருமக்களே, இன்றும் நான் பார்ப்பேன் அவங்க குடும்பத்துல தன்னுடைய தாயை, அவங்களும் அவங்க தாயை வாங்க போங்கன்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல பழக்கத்தை நான் அங்க பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கும் அப்படித்தான். நீங்க எல்லாம் மறக்க மாட்டீங்க, காயல் பிறை கொடியான் SMB மஹமூது ஹுசைன், அல்லாஹ் அவர்களுடைய கபரை ஒளிமயமாக்குவானாக, எங்களெல்லாம் வார்த்தெடுத்த நல்ல ஒரு முத்து, எங்களுடைய குடும்பத்தில் கிடைச்ச ஒரு முத்து. அவங்களை கொண்டு எவ்வளவோ நாகரீக வார்த்தையெல்லாம் நாங்க கற்றுக்கொண்டோம். எனக்கு நிறைய வழிகாட்டி அவங்க. அவங்களுடைய தாயார், அவங்க பரம்பரையில் வந்தவங்க தான் இவங்களாம். எங்க மொஹதுனைனா காக்கா எனக்கு காக்கா, அவங்களுடைய உம்முமா. அவங்க எங்க வீட்டுக்கு இங்க வருவாங்க, KTM இருக்கு. அவங்க அதாவது நம்முடைய SMB மஹமூது ஹுசைன் அவங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. எங்க பெருமாவும் அங்க முடிச்சாங்க. எங்க பெருமா வீட்டுக்கு வருவாங்க, வருஷத்துக்கு 2-3 தடவை வருவாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ நாங்கள் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க நிறைய உபதேசம் பண்ணுவாங்க, கேட்போம், பண்டம் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிடுவோம். அவ்வளோ பழுத்த பழம். வாழ்க்கையில் அவங்கள மாதிரிலாம் இப்போ பார்க்க முடியல. எப்போ பார்த்தாலும் இபாதத்தோடு இருப்பாங்க, குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பாங்க. அப்பதான் நான் பார்த்தேன், எங்க பெரியப்பா, அம்மா டீ சாப்பிட்றீங்களா, தேயிலை சாப்பிட்றீங்களா, அம்மா என்ன செய்யலாம், உம்மாவை வாங்க போங்கிற வார்த்தையை நாங்க எங்க உம்மாவெல்லாம் வாங்க போங்கலாம் சொல்லல, வா போன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எங்க பெரியப்பா அவங்க உம்மாவை வாங்க போங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வசனம் இருக்கல்லவா, அந்த வார்த்தை இருக்கல்லவா, அதை நான் இன்றும் மறக்க முடியாது. அதே நடவடிக்கை தான் இந்த குடும்பத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அருமையான பெருமக்களே, எங்களுடைய மாணவ கண்மணிகள்கிட்ட நான் சொல்லுவேன், நம்ம அழைக்கிற அழைப்புல ஒன்று ஒருமை இருக்கிறது, அருமை இருக்கிறது, இன்னொன்று சொல்லுவோம் எருமை ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவோம். வாப்போன்னு சொன்னா அது ஒருமை, வாங்க போங்கன்னு சொன்னா அது அருமை, வாடா போடா வாடி போடின்னு சொன்னா அது எருமை என்று நான் சொல்லுவேன். எந்த காலத்திலும் மாணவ செல்வங்களுக்கு மத்தியில யாரும் வாடா போடான்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை வரக்கூடாது என்பதற்காக எங்களுடைய மதரசாவில் நாங்கள் பாடம் நடத்துவோம். வாங்க போங்கன்னு சொல்லு, அது வாப்போன்னு கூட சொல்லு, வயசுக்கு தகுந்த மாதிரி. அருமையானவர்களே, அழகான ஒரு கலாச்சாரம் அது. நம்ம ஊர் அது இல்லை என்ற எனக்கு வருத்தம் இருக்கு. நிறைய நல்ல கலாச்சாரம் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஊர்ல அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தீனி ஈமானி மாற்றங்கள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிறைய கலாச்சாரத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். அருமையான பெருமக்களே, அப்படி வார்த்தெடுத்து வளர்த்து கொடுக்கப்பட்ட பிள்ளைதான் இன்று மாப்பிள்ளையும் பொண்ணும், மணமகனும் எங்கள் குடும்பம் தான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய துஆ எல்லாம் வல்ல அல்லாஹ் அவங்க மீது அருள் புரியட்டுமாக. எல்லா நலன்களையும் கொடுப்பானாக, எல்லா வளன்களையும் கொடுப்பானாக, எல்லா சுகங்களையும் கொடுப்பானாக. வலூதாக வதூதாக நபிகள் நாயகம் துஆ செஞ்சார்கள் அல்லவா, கேட்டுக்கொண்டார்கள் அல்லவா.
நல்ல குழந்தை பேரும் இருக்கணும், நல்ல பாச பிணைப்பு, காதல் பிணைப்பும் அவங்களுக்கு மத்தியில இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்பேற்பட்ட நல்ல குடும்பமாக, நல்ல தம்பதிகளாக, நல்ல சந்ததிகளை ஈண்டெடுக்கக்கூடிய நல்ல குடும்பமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்று நாம் எல்லாம் துஆ செய்கிறோம். நானும் துஆ செய்கிறேன். பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் வ அஹ்ரஜ மின்குமா ذُرِّيَّةً طَيِّبَةً லா ضَيْرَ வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இறை அச்சத்திற்கு பிறகு ஒரு மனிதன் அடையக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் சாலிகான மனைவி அமைவது என்பது குறித்தும், நமது ஊரை பொறுத்தவரை தாயாரையும் பெற்றோர்களை வாடி போடி என்று அழைக்கின்ற அந்த கலாச்சாரம் ஒரு அன்பின் வெளிப்பாடாக இருந்தாலும் கூட வெளியூரை பொறுத்த அளவிலே நாம் தலைகுனிய வேண்டிய ஒரு கட்டாயம் அவசியம். இதை உணர்வோம். வரக்கூடிய காலங்களில் இளைய சமுதாயம் வாங்க போங்க என்று கூப்பிடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்போம். நிகழ்வில் தொடர்வது திருமண ஹுத்பா வழங்கும் பெருந்தகை அல்ஜாமில் அஸ்ஹர் ஜும்மா பள்ளியின் ஹத்தீஃபும் ஆயிஷா சித்திகா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வரும் பேராசிரியருமான கண்ணியத்திற்குரிய ஷேக் எம்ஏ அப்துல் மஜீத் ஆலிம் மஹல்லரி அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக வகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த திருமண நிகழ்வுக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி துஆ செய்ய வந்திருக்கிற பெரியவர்களே, சகோதரர்களே, பள்ளிவாசல் அல்லாஹுடைய வீடாக இருக்கிறது. பள்ளிவாசலுக்கென்று ஒரு ஹுர்மத் இருக்கிறது. எந்த பள்ளிவாசலுக்குள் நுழைந்தாலும், எந்த சந்தர்ப்பத்தில் நுழைந்தாலும், தொழக்கூடாத நேரத்தில் நுழைந்தாலும், பள்ளிவாசலுக்கு தொழ வேண்டிய காணிக்கை தொழுகை 2 ரக்காத்துக்கள் தொழாமல் அமரக்கூடாது. இதா தகல அஹதுக்கும் ஃபில் மஸ்ஜித் யுஸல்லி ரக்அத்தைனி கப்ல அன் தஜ்லிஸ, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த செய்தியை உங்களுக்கு ஒரு நசீஹத்தாகவும் வசியத்தாகவும் நான் சொல்லிக்கொண்டு, மணமக்கள், எனக்கு முன்னாடி ஒரு சிறப்பான உரையை மௌலானா அவர்கள் கொடுத்தார்கள். நானும் நிறைய பேச வேண்டும் என்கிற ஒரு நிலையில் வரவில்லை. 3 விஷயத்தை மட்டும் மணமக்களுக்கு நான் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மணமகன், ஒரு மணமகள், 2 பேருக்கிட்டையும் இருக்க வேண்டிய 3 பண்புகள். அதைத்தான் மர்அத்து சாலிஹா என்று சொல்றாங்க. அந்த வகையில முதல் பண்பு, இருவர்களும் தீன்தாரியாக இருக்க வேண்டும். தீன், மார்க்கம் கண்டிப்பா இருக்கணும். மார்க்கத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்கிறதை அவர்கள் முயற்சி செய்து அதுவே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக மணமகன் இஸ்மாயில் அல் ஹாஃபித், அவர் ஹாஃபித் அல் குர்ஆன், நமது அஸ்ஹர் மதரசாவுடைய முன்னாள் மாணவர், இங்கேயே ஹாஃபிதாக இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். குர்ஆனை கல்பில் வச்சிருக்கிறார். எனவே குர்ஆன் என்ன சொல்கிறதோ அதுவே அவருடைய வாழ்க்கையாக அவர் அமைத்துக் கொள்வார். அதே போன்று தன்னுடைய மனைவியையும் அப்படியே வார்த்தெடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை. அப்போ முதல்ல ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு மணமகனும் மணமகளும், முதல்ல அவர்கள்ட்ட மார்க்கம் இருக்க வேண்டும். மார்க்கம் என்று வருகிற பொழுது அதில் தக்வா எல்லாம் உள்ள வந்துடும். மார்க்கம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். எல்லாத்திலுமே நமக்கு தீன் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையே பாருங்கள், இஸ்லாமிய வாழ்க்கையை அப்படித்தான். மனைவியோடு சேருகிற பொழுது ஒரு துவா,
அந்த சந்தர்ப்பத்தில் ஓதுற துவாவால் ஏற்படுகிற அல்லாஹ் கொடுக்கிற ரிஸ்க், அதனால் ஏற்படுகிற குழந்தை பாக்கியம், அது ஷைத்தானுடைய மஸ்ஸிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கையை நமக்கு இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கு. பெரிய நிஅமா, நம்ம இஸ்லாத்துல இருக்கிறது பெரிய நிஅமத். அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். நமக்கு இந்த உலகத்தில் அது இல்லை இது இல்லை, ஆனால் நம்முடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாத்தில் நாம் இருக்கிறோம், அதுவே மிகப்பெரிய நிஅமத். எல்லாத்திற்கும் நமக்கு ஒரு துவாவை இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கு. எல்லா சந்தர்ப்பங்களிலும் தீன் என்கிற வட்டத்துக்குள்ளேயே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிற மாதிரியே இஸ்லாத்தினுடைய அந்த குடும்ப அமைப்பிலிருந்து எல்லாமே அப்படியே உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நெறியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். எனவே இருவர்களும் தீன்தாரிகளாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவதாக உங்க இருவர்களுக்கும் சொல்லிக் கொள்வதெல்லாம் அஹ்லாக், நற்பண்பு ரொம்ப முக்கியமானது. முதல்ல தீனுக்கு அடுத்தது, தக்வாவுக்கு அடுத்தது அஹ்லாக் ரொம்ப முக்கியமானது. நாளை மறுமையில சொர்க்கத்தில் அதிகமானவர்கள் நுழையக்கூடிய வாய்ப்பு இறையச்சமும் நற்பண்புடையவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. அதனால மணமகன் மணமகள் நல்ல அஹ்லாக்குடையவர்களாக இருக்க வேண்டும், அது பிரதானம். அஹ்லாக் இருக்கிற பொழுது, நற்பண்பு இருக்கிற பொழுது அவர்கள்ட்ட விட்டு கொடுக்கிற சகிப்புத்தன்மை கண்டிப்பா வந்துடும். வாழ்க்கை என்பது விட்டு கொடுக்கறது நிறைய இருக்கிறது. நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த இடத்திலும் பல நேரங்கள்ல எதையும் விட்டு கொடுக்க மாட்டோம். அது வெளியில நீங்க அப்படி இருந்துக்கிறீங்க. ஆனா குடும்பம் அப்படின்னு வந்துட்டா கண்டிப்பா நிறைய விட்டு கொடுக்க வேண்டிய இருக்கிற. அவர் ரொம்ப கடுமையானவர், அவர் ரொம்ப இப்படி இருப்பார் அப்படி இருப்பார், அலுவலகத்தில் அப்படி இருப்பார் என்றெல்லாம் சொல்லுகிறவர் தன்னுடைய வீட்டிலும் அப்படி இருந்தால் அவர் குடும்பம் நடத்த முடியாது. அப்ப அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வருகிற பொழுது அவர்கள் சாதாரணமானவர்களாக ஆகிவிடுவார். காரணம், நிறைய விஷயங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதில் தான் ஹாஃபிஸ் இஸ்மாயில் தம்பிக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் நிறைய விட்டு கொடுக்கணும். நீங்க கோபக்காரர்களாக இருக்கலாம், நீங்க விட்டு கொடுக்காத சகிப்புத்தன்மை அற்றவராக இருக்கலாம், எப்படியோ இருந்து போங்க. ஆனா வாழ்க்கைன்னு வருகிற பொழுது, குடும்பம்னு வருகிற பொழுது, மனைவி என்று வருகிற பொழுது நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அதற்காக வேண்டி நீங்க மார்க்கத்தை விட்டு கொடுக்கணும்னு சொல்ல இல்லை. அதான் முதல்ல தீன் என்கிற ஒரு கடிவாளத்தை இஸ்லாம் போடுகிறது. முதல்ல தீன்ல சரியா இருங்க, அதற்கு பிறகு தீனுக்கு முரண் இல்லாத விஷயங்கள் நீங்கள் மனைவிக்காக வேண்டி விட்டு கொடுங்க. ஆணை விட பெண்ணை விட ஆண் தான் நிறைய விஷயத்தை விட்டு கொடுக்க வேண்டும். நமக்குத்தான் அந்த கட்டளை. ஏண்டா அர்ரிஜால் கவ்வாமுன் அலன் நிசா, ஆண் என்று சொல்லக்கூடியவர், மணமகன் என்று சொல்லக்கூடியவர், மாப்பிள்ளை என்று சொல்லக்கூடியவர், அவர் தன்னுடைய குடும்பத்திற்கு நிர்வாகியாக இருக்கிறார். ஒருவர் நிர்வாகி, ஒரு ஆளுமை உள்ளவர் என்று வருகிற பொழுது பலதரப்பட்டவர்கள் அவருக்கு கீழே இருப்பார்கள். அவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் இவர் சகித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அவர் ஆளுமை உள்ளவராக இருப்பார். அதனாலதான் இஸ்லாம் அந்த ஆளுமை தன்மையை கொடுக்கிறது. ரிஜால், ஒரு கணவர் என்று சொல்லக்கூடியவர், ரிஜால் ருஜூலியத் சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு ருஜூலியத் என்பது ஒரு வீரம். ஒரு ஆண் என்று சொல்லக்கூடியவர் அவர் எப்படி இருக்க கவ்வாமா இருக்கிறார், அவர் ஒரு நிர்வாகியாக இருக்க வேண்டும். அப்படியானால் நமக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது. வீட்டில் ஏற்படுகிற நிறைய விஷயங்கள், சகிக்க முடியாத விஷயங்களை கூட நான் சகிப்புத்தன்மையோட அதை விட்டு அதை மன்னித்து விட வேண்டிய ஒரு நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பதான் குடும்பம் சரியான முறையில் சென்று கொண்டிருக்கும். இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லுகிற பொழுது அங்க குடும்பங்கள்ல பிரச்சனை ஏற்படுகிறது. அதனாலதான் இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு பெண்ணை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். மணமகனுக்கு மட்டுமல்ல, வந்திருக்கிற அனைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மணமகள், ஒரு பெண் எப்படிப்பட்டவள், இஸ்லாம் அதை அவளுடைய ஹகீகத்தை சொல்லி காட்டுகிறது, யதார்த்தத்தை சொல்லி காட்டுகிறது. முதல் அதை புரிஞ்சுக்கிறீங்க. எல்லா ஆணும் உளவியல் ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பெண் என்று சொல்லக்கூடியவள், மனைவி என்று சொல்லக்கூடியவள், அவள் குலிகத்து மெந்தில் என்று சொன்னார். கோணலாக படைக்கப்பட்டிருக்கிறார். அதனுடைய நேரடி அர்த்தம் இல்லாட்டாலும் கூட அதான் அதனுடைய அர்த்தம், ஹக்கீகத்து மஅனா அதுதான். அவள் கோணலாகவே படைக்கப்பட்டிருக்கிறாள். கோணலாக படைக்கப்பட்டிருக்கிறனால் கோணலா இருக்கிறவள் நிமித்த வேண்டும் என்ற முயற்சி எடுத்துறாதீங்க. நிமித்தி அவளை எப்படியாவது சரி பண்ணிடலாம், இல்ல தோத்து போயிருவீங்க. சரி பண்ண நினைத்தால், இதை சொல்றது நான் சொல்லல, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க.
நிறைய பேர் இந்த விஷயத்தை சவாலா எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைந்து இருக்கிறார். அது பெரிய ஆளா கூட இருந்திருக்கலாம், பெரிய படிப்பாளியா இருந்திருக்கலாம், படைப்பாளியாக இருந்திருக்கலாம், அறிவாளியா மார்க்கம் கற்றவர் எப்படியோ இருந்திருக்கலாம். நம்ம சொல்லுவோம், உங்க மார்க்கம் கற்றவர் இப்படி நடந்துட்டார். வாழ்க்கை என்பது அது வேறு, அது ஒரு தனி ஃபன்னு, அது ஒரு தனி கலை. அந்த கலையில் பெரும்பகுதி நிறைய பேர்கள் தோத்து போயிருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் சகிப்புத்தன்மை இல்லையோ அவர்களெல்லாம் தோத்து போயிருக்கிறாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா பாடம் நடத்துறாங்க. ஒரு பெண் என்று சொல்லவர் குலிகத்து மின் தில், அவள் கோணலா படைக்கப்பட்டிருக்கா. முதல்ல ஆண்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நிர்வாகத்தன்மையை, ஆளுமையை உங்களுடைய கையில கரங்களில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உங்களுக்கு மனைவியாக வரக்கூடியவள்கிட்ட நிறைய குறைபாடு இருக்கும். ஆணை பார்த்து சொன்னது தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, பெண்கள்கிட்ட நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவள்கிட்ட நிறைய குறைபாடு இருக்கும், அவள்கிட்ட நிறைய குளறுபடிகள் இருக்கும், அவள்கிட்ட நிறைய எதிர்த்து பேசக்கூடிய தன்மைகள் இருக்கும், அவள்கிட்ட நிறைய கோணலான அம்சங்கள் இருக்கும். இதெல்லாம் பலகீனம் அவள்கிட்ட கண்டிப்பா இருக்கிறது. இந்த புத்திஜீவிகள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அப்படித்தான் பெண் படைக்கப்பட்டிருக்கிறார். அதனால நீங்க ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த விஷயத்துல பெண்கள்கிட்ட நல்ல விதமா நடக்க வேண்டும் என்று வசியத்து செய்கிறேன். குர்ஆன் அப்படித்தான் சொல்கிறது. அந்த ஹுன்ன என்பது முஅன்னஸ், பெண்பால், பன்மை. அவர்களிடத்தில், அந்த பெண்களிடத்துல நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஆணுக்கு தான் கட்டளை, அது அல்லாஹ் ஆண்பால்ல தான் சொல்றான். ஆண்களுக்கு கட்டளை போடுறான், அமர் பண்றான். அவர்கள்ட்ட நல்ல விதமாக நடந்து கொள்ளும். இதெல்லாம் மணமகன் மட்டுமல்ல, வந்திருக்கிற அனைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்ம கிட்ட நற்பண்பு கண்டிப்பா அவசியம். நல்ல பண்பினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் விட்டு கொடுக்கிற சகிப்புத்தன்மை என்கிற அந்த தன்மை. அகலாக்கு இருந்துச்சுன்னு வைங்க, சகிப்புத்தன்மை தன்னால வந்துடும். அதுவும் குடும்பத்துல கண்டிப்பா இருக்க வேண்டும். நீ வெளியில எவ்வளவு பெரிய ஆளா, நீங்க வெளியில மருத்துவரா இருங்க, நீங்க வெளியில அதிகாரியாக இருங்க, வெளியில முதலமைச்சரா இருங்க, வெளியில ஒரு பெரிய பொறுப்பில் இருங்க, வெளியில நீங்க ஆலிம்சாவா இருங்க, வெளியில அதிகாரம் மிக்கவராக இருங்க, எப்படி வேணாலும் இருங்க, வீட்டுக்குள் போயிட்டா உனது மனைவிக்கு கணவன் என்பதை மறந்துடாதீங்க. எனக்கு கீழே எனது மனைவியும் அல்லாஹ் என் மூலமாக, என் மனைவியின் மூலமாக கொடுத்த ரிசுக்கு, பிள்ளைகளும், இது என்னுடைய குடும்பம். அந்த விஷயங்கள்ல நான் அங்க அதிகாரி மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. வீட்டுல போய் நான் போலீஸ்காரன் மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. அதெல்லாம் வெளியே, நீ போலீஸ்காரனா வெளியில இருந்துக்க. வீட்டுக்குள்ள வந்துட்டா அவள் உனது மனைவி, நீ ஒஸ்தாதும் அவள் மாணவியும் அல்ல. பாருங்க எவ்வளவு மார்க்கம் அழகா நமக்கு சொல்லி தருகிறது. அவள் ஜௌஜா, உன்னுடைய ஒரு பகுதி, அவள் ஒன்னிலிருந்து வந்தவள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே இந்த விஷயத்துல சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கிற அகலாக் ரொம்ப முக்கியம், விட்டு கொடுக்கிற தன்மை. இது இரண்டாவது. மூன்றாவதாக ஒவ்வொருத்தர்கள்ட்டையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய அம்சம், அமீனாக இருங்க. ரெண்டு பேருமே அமீன், அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய. என்ன அமானிதம்? மணமகனை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்கன்னு சொன்னா, உங்களுடைய மனைவியின் தந்தை இப்ப அவர் ஒளிகாரராக இருந்து உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பார். எனது மகளை இன்ன மகருக்கு எந்த சாட்சிகள் முன்னிலையில் உங்களுக்கு நான் திருமணம் செய்து தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹுடைய அமானிதம் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறார். புரிகிறதா மணமகனே? அவள் உங்களிடத்தில் எப்படி ஒப்படைக்கப்படுகிறது என்றால் அமானிதமாக ஒப்படைக்கிறார். அமானிதம் அல்லாஹுடைய ஃபி அமானில்லா, அல்லாஹுடைய அமானிதம். அமானிதத்தை எப்படி பாதுகாக்கணும்? அமானிதமா ஒரு பொருளை தந்தா நீங்க எப்படி பாதுகாப்பீங்க? அப்போ ஒவ்வொருத்தர்களும், இங்க இருக்கிற ஆண்கள் அனைவர்களும் திருமணம் செய்திருக்கிறோம், திருமணம் செய்ய காத்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு அமானிதத்தை பெற்றிருக்கிறோம், பெற இருக்கிறோம். இப்பொழுது அந்த அமானிதத்தை ஒப்படைக்கப்பட போகிறார். எனவே அமானிதத்தை எப்படி பாதுகாக்கணும்? உங்களுக்குள் அமானிதமாக இருங்க. உங்களுக்குள் உரையாடக்கூடியதை வெளியில சொல்லக்கூடாது, அது ரொம்ப முக்கியமானது. உங்க மனைவி நிறைய விஷயங்களை உங்களை நம்பி சொல்லுவாங்க. உங்க அம்மா கிட்ட இப்படி குறை இருக்குது சொல்லுவாங்க, காத்திருங்க, சொல்லத்தான் செய்வாங்க. என்னதான் சொந்த பந்தம் இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு வருகிற பொழுது சொல்லுவாங்க. இது யதார்த்தமானது.
எல்லா பெண்களும் சொல்லுவார். அவங்க எவ்வளவு பெரிய நல்ல பெண்களாக இருந்தாலும் சரி சொல்லுவாங்க. சொல்லுகிற பொழுது உங்கள்கிட்ட அமானிதம் இருக்க வேண்டும். அது கண்டிப்பா உங்க வீட்டுல சொல்லிடக்கூடாது, உங்க அம்மாட்ட போய் சொல்லிடக்கூடாது. உங்க வாப்பாவை பத்தி சொல்லுவாங்க, நீங்க கண்டிப்பா உங்க வாப்பாட்ட சொல்லிடக்கூடாது. இதுதான் அமானிதம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய அறைக்குள் பேசப்படுகிற உரையாடப்படுகிற அம்சங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இருவர்களும் அமானிதமா பாதுகாக்கணும். ஒரு கால் மணமகன் சொல்லலாம், உங்க அம்மா இப்படி, உங்க வாப்பா இப்படி, உங்க அப்படி 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 அப்படின்னு சொல்லலாம். அத அந்த பெண்ணு போய் சொல்லிடக்கூடாது. அமானிதம். இந்த 3 பாருங்க, ஒரு மணமகன்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்க, அந்த குடும்பத்துல பிரச்சனையா வர. இன்னைக்கு பாருங்க சமூகத்துல எவ்வளவு பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இல்ல. குடும்ப கட்டுப்பாட உடைஞ்சு போச்சே, அந்த கட்டமைப்பை செதறி போச்சே, அசிங்கமாயி போச்சே. என்னதான் நம்ம பாரம்பரியம் பேசுறாலும் கூட பயமா இருக்குதே. ஆனால் இவைகளெல்லாம் உடைப்படாமல் இருக்க வேண்டுமானால் இந்த 3 இருந்துச்சுன்னு வைங்க, கண்டிப்பா உடையாது. கவலையே பட தேவையில்லை. ஒன்று தீன்தாரி, மார்க்கப்பட்டுள்ளவர். 2வது நற்பண்பு, இறக்கப்படுவார். நமக்காக வேண்டி வந்தவள், நமக்காக வேண்டி வாழ்கிறாள். நிறைய குறை இருக்குது, விட்டுருவோம். நல்ல பண்பு இருக்கான இறக்கமும் இருக்கும் அவர்கிட்ட, சகிப்புத்தன்மையும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். அதே போல அவளும் இறக்கப்படுவார். நம்ம இவரை விட்டுட்டா என்ன செய்யறது? பாவம், அசிங்கப்படுத்தப்பட்டு விடுவார். விட்டுருவோம், பொறுத்துக்குருவோம். அவள்கிட்ட அந்த பண்பு வந்துடும். அப்போ அஹ்லாக் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நற்பண்போடு இருக்கு. அமானிதத்தை பாதுகா. இந்த 3 இருந்துச்சுன்னா மாஷா அல்லாஹ் தபாரக்கல் அபி, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். சோறு இருக்குது இல்ல, பணம் இருக்குது இல்ல, பொருளாதாரம் இருக்கு இல்ல, நகை இருக்குது இல்ல, வீடு இருக்குது இல்ல, பரவாயில்லை. ஆனால் இந்த 3 இருந்தால் கண்டிப்பா நிம்மதி இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல தொடர்ந்து அடுப்பெரிந்ததா? 3 நாள் தொடர்ந்து அடுப்பெரிந்தது இல்லை. அதை அறிவிக்கக்கூடியவங்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்திலே இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னார்கள். தண்ணீருக்கு இதுவரைக்கும் யாரும் கலரை கண்டுபிடிக்கல. ஆயிஷா ராகி சொன்னாங்க, எங்க வீட்டுல 2 கருப்புகள் இருக்கும். ஒன்று பேரித்தம்பழம் கருப்பு, இன்னொன்னு தண்ணீர். தண்ணீருக்கு கருப்புன்னு நிறம் கொடுக்கிறாங்க. எங்க வீட்டுல அந்த 2 தான். அதுதான் பல நாட்கள் நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து அடுப்பெறிந்தது இல்லை. ஆனா ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் மேல அவ்வளவு மஹப்பத் வைத்திருந்தார். எப்படி இந்த மஹப்பத் உருவாச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் என்பதை தாண்டி கணவர் என்கிற இடத்தில் அந்த மர்த்தபாவில் இருக்கிற அந்த மஹப்பத்தை சொல்கிறேன். அதனால இங்க பொருளாதாரம், வசதி வாய்ப்பு நிறைய சம்பாதிச்சு கொடுத்தாதான் நம்ம நிறைய ஆண்கள் இப்படி பேசிக்கிறவாங்க. பொம்பளைகளுக்கெல்லாம் சம்பாதிச்சு கொடுத்தா தான் நம்மள நல்லவளா நினைப்பா, நம்ம ஏடிஎம்மாவே இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஆண்களை கூட நான் வித்தியாசமா தான் பாக்குறேன். அவர்கிட்ட குறைபாடு இருக்கிறது இல்ல, அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. அப்படியானால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய வாழ்க்கையை பாருங்க, அங்க அப்படி அல்ல. நாம சரியா இருந்து கொண்டால் இங்கதான் சரியாக்கணும், இங்கதான் இஸ்லாஹ், இங்கதான் சரி செய்தல், இங்கதான் நல்ல முறையில மஅரூஃப் இங்கதான் இருக்கணும். ஆணுகிட்ட தான் நீ நல்ல முறையில நட, உன் மனைவி சரியாக இருப்பாள். நீ நல்ல முறையில அகலாக்கோடு தீனோடு இப்படியான நிலையில இருக்கிற பொழுது அவள் இயற்கையிலே எப்படி படைக்கப்பட்டிருக்கிற அவட்ட நிறைய குறைபாடுகள் இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிறேங்க. நம்ம கிட்ட அந்த புரிதல் இல்ல. எப்படி நினைக்கிறேன்னா அவ சரியான இருக்கணும். இப்ப நிறைய ஆண்களை தான் பேசுறாங்க, அவ சரியா இருக்கிறது இல்லையே, அவ சரியா இருக்க மாட்டான்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களே, குலிக்கத்து மில்லுன்னு சொல்லி இருக்கிறாங்களே. அவளை சரி செய்யறது உன்னுடைய பொறுப்பு. ரொம்பவும் சரி செய்ய முயற்சி செஞ்சிடாத, உடைந்து போவாள்னாங்க. நீ நிமித்த ஆரம்பிச்சா உடைஞ்சு போயிருவா. அது கசுறு, அதுக்கு சொன்னாங்க அந்த உடைதல் என்பதற்கு தலாக்குன்னாங்க. அதுதான் அப்ப கடைசியில் ஆபத்தாயிரும். நீ புரிந்துக்கப்பா அப்படின்னு நமக்கு இஸ்லாம் சொல்லி தருகிற அந்த வாக்கியங்களை அவருக்கு மட்டுமல்ல வந்திருக்கிற அனைவர்களுக்குமான நசீஹத்தாக சொல்லிக் கொடுக்கிறேன். எனவே நீங்க திருமணமாகாத இளைஞர்கள் இருந்தா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். உங்களுடைய துணை எப்படி தேர்வு செய்வீங்க? திருமணமாகாத பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த 3 பண்பு இருக்கான்னு பாருங்க. முதல்ல இந்த 3 பாருங்க. அதுக்கப்புறம் அவர் படிச்சிருக்கிறாரா, சம்பாதிக்கிறாரா, எங்க இருக்கிறாரு, அமெரிக்காவா, லண்டனா அல்லது அவரு பிரித்தானியாவா, அதெல்லாம் பின்னாடி பாருங்க. முதல்ல பார்க்க வேண்டிய இந்த 3 பாருங்க. அவர்கிட்ட தீன் இருக்கான்னு பாருங்க. தீன்தாரி, மாஷா அல்லாஹ் தபாரக். தீன்தாரியாங்கிறத காய் பணத்துல இருக்கிறார், அதை வச்சு முடிவு செஞ்சார். இங்க மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் நல்ல தொப்பிலாம் போட்டு அழகா பள்ளிவாசல்ல வருவார். இவர் வெளியில எப்படி இருக்கிறாங்கிறதையும் விசாரிங்க. இதையும் நான் உங்களுக்கு ஒரு அழுத்தமாக பதிவு செய்யற, தைரியமா பதிவு செய்யற. அப்போ ஒரு தீன்தாரியா இருக்கிறாரான்னு பாருங்க முதல்ல. 2வது அவர்கிட்ட நற்பண்புடையவரான்னு பாருங்க. 3வதாக
அவர் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவரான்னு பாருங்க. இந்த 3 இருந்துச்சுன்னா அவர்கள் உங்களுக்கு சரியான துணை. அவர்களையே தேர்வு செய்யுங்க. அதுக்கு பிறகு பொருளாதாரம், படிப்பு, அழகு, அதெல்லாம் அடுத்தடுத்து நீங்க அதனால மார்க்காதல் எல்லாம் தடை செய்யவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக உங்களை ஆக்க வேண்டும். மணமக்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல வாழ்வை கொடுப்பானாக. இவர்களுடைய வாழ்க்கையில் சிறப்பையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அதே போன்று சாலிஹான துர்ரியா தய்யிபாவை இவர்களுக்கு கொடுத்து இவர்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு மஹப்பத்தையும் வத்தத்தையும் ஒரு ரஹ்மா என்று அல்லாஹ் சொல்வதை போன்ற அப்படியான பாக்கியத்தை அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவானாக. அவர்களுடைய குடும்பங்கள்ல ஒற்றுமை அல்லாஹ் கொடுப்பானாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீன் நெறியில் வாழ்வது, அஹ்லாக் நற்பண்பு, விட்டு கொடுத்து வாழ்வது, சகிப்புத்தன்மை, அமீனாக இருப்பது, அமானிதத்தை பேணுவது போன்ற 3 தலைப்புகளை வைத்து இன்னும் பயான் தொடராதா என்ற இயக்கத்தை ஏற்படுத்திய ஆலிம் அவர்களின் சிறப்பான உரைக்கு மணமக்கள் வீட்டினரின் சார்பான நன்றி. நிகழ்வில் தொடர்வது திருமண ஒப்பந்தம். மர்ஹூம் முஹம்மது சாலிஹ், மர்ஹூமா ரஹ்மா பீவி ஆகியோரின் மகன் வழி பேரனும், மர்ஹூம் மானாக்கூனா முஹம்மது சதகத்துல்லா ஹாஜா எஸ்எம்பி ஹசீனா பீவி ஆகியோரின் மகள் வழி பேரனும், ஜனாப் டிஎம்எஸ் ரஜப் சிராஜுத்தீன் எம்எஸ் ஹதீஜா பீவி ஆகியோரின் அன்பு புதல்வனுமான அல் ஹாஃபில் ஆர்எஸ் முஹம்மது இஸ்மாயில், மர்ஹூம் மானாக்கூனா முஹம்மது சதகத்துல்லா ஹாஜா எஸ்எம்பி ஹசீனா பீவி ஆகியோரின் மகன் வழி பேத்தியும், மர்ஹூம் அரபி முஹம்மது இஸ்மாயில், மர்ஹூமா எஸ்எம்பி சையது ஹமீதா ஆகியோரின் மகள் வழி பேத்தியும், ஜனாப் எம்எஸ் மொஹதும் நைனா, எம்ஐ ஆயிஷா ஃபாத்திமா ஆகியோரின் அன்பு புதல்வியுமான மணமகள் எம்மன் ஹமீதா முஸ்லிஹா. அறிவிக்கப்பட்ட இந்த இணைகளுக்கான ஈஜாப் கபூல் எனும் வாழ்க்கை ஒப்பந்த வசந்த வார்த்தைகளை மணமகளின் தந்தை ஜனாப் எம்எஸ் மொஹதும் நீனா அவர்கள் எடுத்தோத ஒப்புதல் வாக்கு மூலம் மணமகன் வழங்கும் நிகழ்வு. அஸ்ஸலாமு அலைக்கும். எனது மகள் ஹமீதா முஸ்லிஹாவை தாங்கள் தருவதாக ஒப்புக்கொண்ட 104 கிராம் தங்க நகை மகருக்கு அவளது மனப்பூர்வமான சம்மதத்துடனும் இச்சபையோர்கள் சாட்சியுடனும் நான் தங்களுக்கு நிக்காஹ் செய்து தருகிறேன். இதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டீர்களா? அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மனப்பூர்வமாக ஒட்டுக்கொண்டேன். மணமக்களை வாழ்த்துவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆவை ஒருமித்து ஓதுவோமாக. பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அறிவிக்கப்பட்ட மகர் வழங்கப்படுகிறது. நிகழ்வில் தொடர்வது நன்றியுரை ஜனாப் ஃபைசுல் அஹமது அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்லோன் ஒருவனுக்கே வற்றாத புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு என் அருளை அதிகமாக்குவேன் என்ற இறைவாக்கினை ஏற்று இத்திருமண நிகழ்வு சிறப்புற நடைபெற உதவி புரிந்த வல்ல ரஹ்மானுக்கு முதலில் நன்றி நவிழ்வோம். ஷுக்ரன் லில்லாஹ். இன்னும் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அனைத்து உறவுகள், சொந்தங்கள், நட்பு வட்டங்கள் மற்றும் அனைத்து சகோதரர்களுக்கும், ஆலிம் பெருந்தகை அவர்களுக்கும், இந்நிகழ்வு சிறப்பாக அழகான முறையில் நடைபெற இடமளித்த
அல் ஜாமியுல் அஸ்ஹர் பள்ளி நிறுவனத்தாருக்கும் இந்நிகழ்வில் பல வகையிலும் பங்களிப்பு செய்து ஒத்துழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அகமாந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லா ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்லோனின் பேரொருள் பெருங்கிருபையால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேற துணை புரிந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா வல்ல நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த எனது குடும்பத்தார் தான், மணமக்கள் வீட்டாருக்கும் என்னுடைய நன்றி கூறிக்கொள்கின்றேன். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆவை, சபை கலைமுன் ஓத வேண்டிய துஆவை, சபையிலே நம்மை அறியாமல் நடந்துவிட்ட தவறுகளுக்கு ஈடாக ஓதக்கூடிய துஆவை ஓதி கலைவோமாக. சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربك
ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران فبأي آلاء ربكما تكذبان فإذا انشقت السماء فكانت وردة كالدهان فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فبأي آلاء ربكما تكذبان يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواصي والأقدام فبأي آلاء ربكما تكذبان هذه جهنم التي يكذب بها المجرمون يطوفون بينها وبين حميم آن فبأي آلاء ربكما تكذبان ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان ذواتا أفنان فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان تجريان فبأي آلاء ربكما تكذبان السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى ألم يكن نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على أن يحيي الموتى بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس السلام عليكم